வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 60+60 வாட்ஸ் 120 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர், கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர். அதுக்கு மேட்சிங்காக டைனிட்டினுடைய 10 இன்ச் ஊஃபர் 2 கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக 60+60 வாட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மேட்சிங் எப்படின்னா 6 இன்ச்சஸ் ஊஃபர்லேருந்து யூஸ் பண்ணலாம், 8 இன்ச் ஊஃபரும் யூஸ் பண்ணலாம், 10 இன்ச் ஊஃபரும் யூஸ் பண்ணலாம். ஏன் 10 இன்ச் ஊஃபர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வால்யூம் கம்மியாக தான் கேட்பார், ஆனால் நல்ல பாஸ் வேணும், நல்ல பேஸ் வேணும், அசத்தலான பேஸ் வேணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்ஸு கம்மியாக இருந்தால் போதும், 10க்கு 10 ரூம் தான், ஆனால் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சர் இது பண்ணிக்கலாம். இது ஒரு கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு, பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு. கூட என்ன பண்ணியிருக்கோம், பேஸ் நல்லா வேணும் அப்படின்ட்டுருக்காரு. யார் யாருக்கெல்லாம் நல்ல பேஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு சூட்டபுளாக என்ன வேணும்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டீகோடர் இருக்குது. டிஜிட்டல் அனலாகில் வர்ற சிக்னல் இருக்குது இல்லையா, அதை ப்ராசஸ் பண்ணுற மெத்தட் மட்டும் டிஜிட்டல் மெத்தடு. அதாவது டிசி டோன் கண்ட்ரோல். இதுக்கு முன்னாடி நிறைய டோன் கண்ட்ரோல் பார்த்துருக்கோம், மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது பிடி போர்டு. ஓகே, பட் அது குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னா அதில் எதிர்பார்க்குற அளவுக்கு பேஸ் வருமானா வராது. நல்ல அசத்தலான பேஸ் வேணும் அப்படின்னு விரும்புறதுக்காகவே இந்த பிரென்ச் டெக்னாலஜியினுடைய இந்த இடத்துல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு டிசி டோன் கண்ட்ரோல். இந்த டோன் கண்ட்ரோலில் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, பேலன்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, பேஸ் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது, மிட் இருக்குது. ஸோ ஒரு பேச்சில் மிட் வால்யூம் மட்டும், பேச்சு மட்டும் நல்லா கிளியராக வேணும் அப்படின்னா இந்த மிட் கண்ட்ரோலர் ரைஸ் பண்ணி நம்மளால் தெளிவாக கேட்க முடியும். இல்லை ஒரு பாடலில் ட்ரிபிள் நல்லா வேணும் அப்படின்னா ட்ரிபிளை கூட்டு குறைக்க முடியும். இல்லை எனக்கு நல்ல பாஸ் வேணும்னாலும் பாஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, பேலன்ஸ் கண்ட்ரோல் மூலிமா லெஃப்ட்டு ரைட்டு பேலன்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் இந்த போர்டில் இருக்குது. இப்போ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் 5 கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஓகே, இப்போது லைட்டாக பார்க்கலாம் ஒரு வால்யூம். என்ன வீடியோ இதுக்கு மேலே வந்து அதுக்குள்ள அந்த அவங்கவுங்க பேசின ஆசைகள், இவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே நான் வந்து இப்போ ஒரு ஸ்பீச் இருக்குது, எஃப்எம்மில் பார்த்துட்ருக்கோம். இப்போது காங்கிரஸ் கட்சி இல்லாமல் வச்சிருக்கோம். இப்போ இதில் வால்யூம் கம்மியாக வச்சிருக்கேன், பேஸ் மட்டும் கூட்டுறேன். என்னுடைய வெற்றி தமிழகத்தில் இருக்கும் நிச்சயம் இருக்க போகிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கு மகத்தான ஒரு பங்கு. இப்போதான் பாருங்களேன் பேஸ் எந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு. அந்த வாக்கு வங்கி வந்து எல்லாரும் பேஸ் ஃபுல்லா குறைச்சிட்டேன். இப்போ ட்ரிபிள் ரைஸ் பண்றேன். தேர்தல் வெற்றியை தரும். ஆகவே எந்த கட்சியும் தவிர்க்கப்படக்கூடிய கட்சி அல்ல. ஆகவே இப்போ ட்ரிபிள் குறைச்சிடுறேன். ரொம்ப பேசருடைய வாய்ஸ் மட்டும் ஆராய்ச்சி செய்து அறிவார்ந்த பூர்வமாக கொள்கை பூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. 5 விரல்கள் போல, ஒரு விரல் போனால் கூட நீங்க ஹோல்டு பண்ண முடியாது. கை இருக்கும், இது சிம்பிளாக ஒரு ஸ்பீச் மட்டும் உங்களுக்கு காமிச்சேன். ஓகே, இப்போது அடுத்த ஒரு சேனல் ட்ரை பண்ணலாம். சினி ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பென்ட்ரைவில் இப்போ சாங் பார்க்கலாம். கொஞ்சம் நான் பேசுகிற கேட்கணுங்கிறதுக்காக வால்யூம் குறைச்சிட்டேன். இப்போ அந்த பாட்டில் பேஸ் ட்ரிபிள் மிடில் next is song.
ஒன்று பேஸ் மட்டும். ஒரு நெக்ஸ்ட் சாங். ஸோ நீ எந்த சாங் வச்சாலும் இந்த சாங்கில் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ட்ரிபிள் வேணால் ட்ரிபிள் கூட்டலாம் குறைக்கலாம், பேஸ் வேணாலும் கூட்டலாம் குறைக்கலாம், ஓகே, மிட் வால்யூம் மட்டும் கூட்டலாம் குறைக்கலாம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒன்று 3116 TBA 3116 ஐசி யூஸ் பண்ண ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் போர்டு. 60+6 யார் ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியான பேஸ் வர்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவைன்னா, சூட்டபிளான ஒரு ஊஃபர் வேணும், ட்ரைவ் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர், முக்கியமாக பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டிஜிட்டல் டிசி டோன் கண்ட்ரோல், நல்ல ஒரு ப்ளூடூத் மாடல். ஏன்னா எஃப்எம் ரிசீவ் பண்ணி கேட்பாங்க, ஒரு பென்ட்ரைவில் பாட்டு கேட்பாங்க, ஒரு டிஎஃப்டி கார்டு, இதெல்லாம் ஒர்க் பண்ண வேணும். டோட்டல் ஒரு பவர் சப்ளை வேணும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பவர் சப்ளை ஒரு 12 வோல்ட் 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் 20 30 ஆம்பியர் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு சூட்டபிளாக வேணுமோ அதை நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் எடுத்துடுறேன் பாட்டு. எப்பம் நம்பிக்கையான ஸ்தாபனம் வர்ணபுரி ஏஎன்எஸ் ஜுவல்லரி, ஓமலூர் மெயின் ரோட், சேலம். கருப்பு நிலா. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க சிஸ்டத்தில் இந்த மாதிரி SW சீரியஸ் SW1001 அப்படிங்கிற இந்த இது மட்டும் பண்ணி கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுதான் இந்த ஊஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 இன்ச் ஊஃபர், மேக்னெட் வந்து 120 மேக்னெட், நல்ல ஹெவி. அவுட்புட்டினுடைய பவர் எடுத்திங்கன்னா 75 வாட்ஸ் RMS, பீக் வந்து டபுள் 150. ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்ச் எடுத்துட்டிங்கன்னா 45 ஹெர்ட்ஸ்லேருந்து 3.5K, 3500 சைக்கிள்ஸ். வாய்ஸ் காயிலுடைய டயா வந்து 1.5 இன்ச்சஸ். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஊஃபர், ஓகேவா. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் ஒரு டேட்டாஸில் அப்படின்னா பாருங்கள், ஒரு சாம்கான் கம்பெனியினுடைய ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ், ஊஃபர், டியூட்டர், ஒரு பேர் தேவைப்படுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்தது ஒரு ஸ்மால் குட்டி ஆம்பிளிஃபையர், ஒரு பழைய எப்படி வாக்மேன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சிஸ்டம். லோ வோல்டேஜிலேருந்து ஹை 24 வோல்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணோம். நாம் இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியும், ஆக்சிலரி இன்புட் கொடுக்க முடியும். 2 ஸ்பீக்கர் 8 இன்ச்சு ட்ரைவ் பண்ணோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை பொறுத்து USB போர்ட்டு இன்புட் இருக்குது, ஓகே. எல்லாத்துக்கு மேலே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு LED டிவியில் வர்ற ஆடியோ கூட நம்ம நல்ல தெளிவாக இதில் கேட்க முடியும், ஓகே. தென் அடுத்தபடியாக AP55 அப்படின்னு ஒரு மாடுல், கிளாஸ் டி மாடுல் வித் ப்ளூடூத்தோட ஒரு மாடுலோடவே இருக்குது, ரிமோட்டோடு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நியூ கமர்ஸ் யாரோ புதுசாக ஒரு ஆடியோ அசம்பிள் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது பெஸ்ட்டு சாய்ஸ். இந்த யூனிட் இருந்தால் போதும், ஒரு 12 வோல்ட் சப்ளை இருந்தால் போதும், 2 ஸ்பீக்கர் இருந்தால் போதும், அல்லது ஊஃபர் இருந்தால் போதும், பக்காவாக பாட்டு கேட்க முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு மாடுல், ஓகே. தென் இப்போ இதுதான் வந்து டோன் கண்ட்ரோல். இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, இது டோன் கண்ட்ரோல். 5 மானோ கண்ட்ரோல் இருக்கும் இதில். இந்த டோன் கண்ட்ரோலில் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு. இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளை கொடுக்கணும். சிக்னல் இன் ஸ்டீரியோ, சிக்னல் அவுட் ஸ்டீரியோ. அதில் வரக்கூடிய அவுட்புட்டில் என்ன பண்ணலான்னா, இப்போ அது இன் அவுட்டுன்னு 2 சாக்கெட் இருக்குது பவர் சப்ளை. இந்த கனெக்டர் எதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த மைக்ரோ கண்ட்ரோலுடைய பர்டிகுலர் பின்னுடைய வோல்டேஜை கூட்டி குறைச்சோம்னா, இந்த கண்ட்ரோலில் கூட்டி குறைச்சோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பாஸ் கூடி குறையும், ஒரு கண்ட்ரோலில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு
பேலன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும், இன்னொரு கண்ட்ரோலில் மிட் வால்யூம் அட்ஜஸ்ட் ஆகும், இன்னொரு கண்ட்ரோலில் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் ஆகும், இன்னொரு கண்ட்ரோலில் டோட்டல் வால்யூம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் ஆகும். பக்காவாக ஒரு அக்ரிலிக் ஷீட்டில் செட் பண்ணோம்னா ஒரு குவாலிட்டியான பக்காவாக ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் என்ன விருப்பமோ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கேட்க முடியும். லோ பட்ஜெட்டில் கூட இதை பண்ண முடியும், ஹை பட்ஜெட்லேயும் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் அந்த போர்டுடைய டயக்ராம் டீட்டெயில்ஸு. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆடியோ இன், ஆடியோ அவுட், பவர் சப்ளை, இது வந்து டிரைவ் கண்ட்ரோல்ஸ் 5 கண்ட்ரோல் இருக்கும். இது டேட்டாஸ் ஃபுல்லாக கொடுக்குது, என்னென்னலாம் டெசிபிள் மாறும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கு. ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கிளாஸ் டி பொறுத்த வரைக்கும் டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் 2 இன்ச்சிலிருந்து 21 இன்ச் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஊஃபராக இருந்தாலும் சரி, சப் ஊஃபராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் ஊஃபராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் மிட் ரேஞ்சஸ் சப் ஊஃபராக இருந்தாலும் சரி, ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ், டியூட்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதுதான் அந்த இது டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த போர்ட்-ஆன் கண்ட்ரோலர் லாஸ்ட் கிளாஸில் இதுவும் ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிடி போர்டு. ஓகே, அதாவது இதனுடைய மாடல் நம்பர் கோல்டு A044 அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். தேவைப்படுறவங்க அசம்பிள் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.